குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் 36வது வீடியோ. இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் ஜான்சனில் நாவல் என்ற ஒரு தலைப்பு. இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனில் தான் நாவலே தொடங்குது. இதில் இம்பார்ட்டன்ட் நாவலிஸ்ட்ஸ்லாம் யார் யார் என்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நாவல். ஏஜ் ஆஃப் ஜான்சனை தான் கோல்டன் ஏஜ் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஏஜ் ஆஃப் நாவல் அப்படின்னா அது ஏஜ் ஆஃப் ஜான்சன் தான். இந்த நாவலுங்கிறது இது ஒரு கதை, இட் இஸ் சிம்ப்ளி எ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். ஒரு கதையை அப்படியே சொல்கிறது. இது ஒரு மனித வாழ்க்கையினுடைய ஒரு பிளெயின் ஹியூமன் லைஃப். சாதாரண ஒரு மனுஷன் பிறக்கிறான், அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான், காதலிக்கிறான், செத்து போகிறான். இது மாதிரி ஒரு ஹியூமன் லைஃபினுடைய ஒரு பிளெயினான விஷயத்தை, அப்புறம் ஹியூமன் லைஃப்பில் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆஃப் இமோஷன் இருக்கும். அந்த இமோஷன் ஸ்ட்ரெஸ் அதை வலியுறுத்தி சொல்கிறோம். ஸோ ஹியூமன் லைஃப்பை பற்றின ஒரு சிம்பிள் லைஃபு, அதில் இருக்கக்கூடிய இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், இதை பற்றி சொல்கிறது தான் ஒரு நாவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாடர்ன் நாவல் அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டில் தான் இது தொடங்குது. மாடர்ன் நாவல், அதாவது நாவலுங்கிறது இங்கே எலிசபெத்தன் ஏஜ்லேயே நாவலினுடைய கான்செப்ட் இருக்கும். ஆனால் மாடர்ன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நாவல் அப்படிங்கிறது 18th செஞ்சுரியில் தான் தொடங்குது. இதை வில்லியம் ஜே லாங் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்கார், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். மிக 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 ஒரு நல்ல புத்தகம். வில்லியம் ஜே லாங் எழுதின ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கு. சம் 250 to 300 rupees வரும். இட்ஸ் அ குட் புக். அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த நாவல் இங்கிலாந்து இந்த உலக இலக்கியத்திற்கு இங்கிலாண்டினுடைய அர்ப்பணிப்பு என்பது நாவல் தான். அதாவது வேர்ல்டு லிட்ரேச்சருக்கு இங்கிலீஷ்காரனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல. நாங்கள் இந்த உலக இலக்கியத்துக்கு என்ன தந்திருக்கோம் அப்படின்னா, நாவல் என்ற வடிவத்தை கொடுத்தது இங்கிலாந்து தான் அப்படின்னு வில்லியம் ஜே லாங் சொல்கிறார். இதில் நாவல்ங்கிறது எப்போனா 1740, அதாவது 18th செஞ்சுரி முன்னாடியே பார்த்தோம். 1740 ரிச்சர்ட்சன் என்பவர் எழுதின பமேலா என்கின்ற ஒரு நாவல். இதிலிருந்து தான் இந்த நாவல் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் லிட்ரேச்சராக மாறுச்சு. பாப்புலர் லிட்ரேச்சராக நாவல் மாறினதுக்கு காரணம் 1740 ரிச்சர்ட்சன் எழுதின பமேலா என்கின்ற ஒரு நாவல் தான். இந்த நாவலுக்கும் ரொமான்ஸுங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ரொமான்ஸுங்கிறத பொயட்ரிலையும் எழுதலாம், ப்ரோஸ்லையும் எழுதலாம். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரொலாக் டு தி கேன்ட்ரிபரி டேல்ஸ், கேன்ட்ரிபரி கதைகள் என்று சாசர் எழுதுனது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொயட்ரியில் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் அது ஒரு கதை தான். இந்த ரொமான்ஸுங்கிறது பொயட்ரிலையும் இருக்கும், ப்ரோஸ்லையும் இருக்கும். இது முக்கியமாக ஒரு கற்பனை கலந்த ஒரு இமேஜினரி அண்ட் ஃபேன்சிஃபுல் ஈவெண்ட்ஸ். ஒரு கற்பனையில் இருக்கிற ஒரு பெரிய சம்பவங்கள், அப்புறம் கற்பனை கலந்த கதாபாத்திரங்கள், இதை பற்றி சொல்கிறதான் இருக்கும். இதில் த ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். மனித வாழ்க்கை அப்படின்னா அதனுடைய ரியாலிட்டி இருக்குல்ல, தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ ஒரு தவறான முடிவு எடுக்கிறான் அப்படின்னா, அந்த தவறான முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவோ காரணம் இருக்கும். அதுதான் ரியல் இல்லையா? நம்ம வெளியில் இருந்துட்டு இந்த முடிவை நீ எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அவன் இடத்துல இருந்து அவனுடைய அந்த மன அவஸ்தையை நீங்கள் அனுபவிச்சா தான் அவன் எடுத்த டெசிஷன் எப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப்பை பற்றின விஷயங்கள் இந்த ரொமான்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தால் இத்தனோடு தான் இருக்கும். ஆனால் நாவல்ங்கிறது ப்ரோஸில் எழுதப்படுறது. இது ஒரு கேரக்டர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இது மாதிரி வாழ்க்கையின் ரியாலிட்டி, உண்மையாக இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறதான் ப்ரோஸில் சொல்கிறதான் நாவல். இதில் இந்த நாவலில் மிக முக்கியமானது இந்த ஸ்டோரி எலிமெண்ட். கதை தான் இதில் ரொம்ப முக்கியம். ஒரு கதை இருக்கணும். அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் இந்த ரியாலிட்டி, இந்த உலக வாழ்க்கையில் சாதாரணமாக என்ன நடக்குதோ அதை பற்றி சொல்கிறதாக இருக்கணும். இது மாடர்ன் ரீடர்ஸுக்கு ரொம்ப இந்த நாவலுங்கிற தன்மை மிகவும் பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க,
இப்போ ஒரு நாவலை நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த உலக மக்களினுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய பிரச்சனைகள், இந்த மாடர்ன் லைஃப்பில் அவன் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு துன்பங்கள், இன்பங்கள், இவைகளை பற்றி சொல்லுது. அப்போ நம்மளை பற்றி அது சொல்கிறதுனால நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது மலோரி என்பவர் எழுதினது மார்டர் டி ஆர்த்தர், டென்னிசனை எழுதியிருக்கார். இந்த மலோரி எழுதின மார்டர் டி ஆர்த்தருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரொமான்ஸ். இதில் வரக்கூடிய ஹீரோஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கும் அதில் வரக்கூடிய ஹீரோஸுக்கும் தொடர்பே இருக்காது. எல்லாம் சூப்பர் மேனாக இருப்பான், சூப்பர் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்காது. ஸோ த ரியாலிட்டி அப்படிங்கிறது இதில் ரொம்பவும் குறைச்சலாக இருக்கும். அதே மாதிரி சாசர் எழுதின கேன்டர்பரி டேல்ஸ், இதில் நல்ல கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரூ டு நேச்சர், உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது பொயட்ரியில் எழுதப்பட்ட ஒரு கதை. அதே மாதிரி சிட்னியினுடைய ஆர்காடியா, இதுவும் ஒரு ரொமான்ஸ் தான். ஆனால் இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய வீர தீர சாகச செயல்கள் இதை பற்றி சொல்கிறதாகவும், ஒரு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டரல் செட்டிங், வயல் சார்ந்த அது மாதிரி பசுமையான இந்த சூழலினுடைய பின்புலத்தில் எழுதப்பட்ட ஒரு வீர தீர சாகச செயல்களை புரியக்கூடியதாக சிட்னி எழுதின ஆர்காடியா இருக்குது. இப்போது எலிசபெத் பீரியடில் இருந்த இந்த மாதிரியான ஃபிக்ஷன் எல்லாமே மோஸ்ட்லி ரொமான்டிக்காக இருக்கும் அல்லது டைடாக்டிக் அப்படின்னா நீதி போதனை சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். இன்னொருத்தனுக்கு ஒரு நீதி நியாயம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை ரியல் லைஃப்பில் கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அந்த ரியல் லைஃப்பை பற்றி சொல்லாமல் ஒரு டைடாக்டிக்கை பற்றியும் ரொமான்டிக்கை பற்றியும் தான் அந்த எலிசபெத்தின் பீரியடில் தோன்றின அந்த மாதிரியான கதைகள் சொல்லுச்சு. இப்போ இவைகளில் உண்மையிலேயே தாமஸ் நேஷ் அப்படிங்கிறவர் எழுதின தி அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர், லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன், இதுதான் கொஞ்சம் ரியாலிசத்தை பற்றி சொன்ன நாவல்ஸ் அந்த காலத்தில். அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரியலிஸ்டிக் நாவல் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் நாம் நாவல்னு சொல்கிறோமே, இந்த நாவலினுடைய முன்னோடியாக தாமஸ் நேஷ் எழுதின அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர், தி லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன், இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தான் கொஞ்சம் ரியாலிட்டியை பற்றி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டில் ஜான் பன்னியன் எழுதின த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன், இது இந்த மாடர்ன் நாவலினுடைய கிட்டத்தட்ட மாடர்ன் நாவலுக்கு பக்கத்தில் வரும். அப்படி மாடர்ன் நாவல்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் நாவலினுடைய ரியாலிட்டி கலந்தது தாமஸ் நேஷனுடைய அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர், லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன். ஆனால் ஜான் பன்னியனுடைய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன்ங்கிறது இப்போ உள்ள மாடர்ன் நாவலுக்கு கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் கிறிஸ்டியன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் பேட்மேன்னு ஒரு கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டரையும் ஜான் பன்னியன் ரொம்ப அருமையாக டீல் பண்ணியிருப்பார். அவர்கள் அந்த கேரக்டருடைய மாரல் எஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் என்ன ஒரு மாரல் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய த ஏஜ் ஆஃப் ஜான்சனில் இருக்கிற நாவலினுடைய த ரைஸ், அது தோன்றுவதற்கு முன்னோடியாக இருந்தது ஜான் பன்னியனுடைய இந்த ரெண்டும். ரைட், ஏஜ் ஆஃப் ஜான்சனில் ஏன் நாவல் ரொம்ப பாப்புலராக ஆச்சு, அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. இந்த பீரியடில் தான் த ரியலாக எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லோருக்குமே படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் த ரியலாக எஜுகேஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனது இந்த பீரியடில் தான், இந்த 18th century தான். அப்போ தான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாமே தோன்றுது. அப்போது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புது செக்ட் ஆஃப் பீப்புள் தோன்றுறாங்க. படிக்கிறவங்க நிறைய தோன்றுனா தானே நாவல் வரும், அப்போ நாவல் பிரிண்ட் பண்ணுவாங்க, விற்பாங்க. ஸோ இந்த பீரியடில் அதுதான் நடந்துச்சு. ஸோ 18ஆம் நூற்றாண்டில் எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு இன்னொரு காரணம், எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது,
அட் த சேம் டைம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் இது எல்லாமே உண்டாகுது. அப்புறம் சாதாரண மனிதர்கள்லாம் சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறது, ஒரு மேகசின்ஸை ரீட் பண்ணுறது அப்படிங்கிற பழக்கம் வருது. அப்போ உங்களுக்கு நாவலும் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ்லாம் படிக்கிறதுனால நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் வந்து அதிகமாக உருவாகிறாங்க. இந்த காலத்தில் தான் இந்த மிடில் கிளாஸ், அப்போது இங்கிலீஷ் லைஃப்லையும் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லைஃப்பில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரிச் பீப்புள் இருப்பாங்க, அப்புறம் புவர் பீப்புள்னு ஒரு செக்டார் இருக்கும். ரிச் பீப்புள் ரொம்ப மீதி இருக்கிறனால ரொம்ப புவர் பீப்புள் இப்படி தான் இருப்பான். ஆனால் ரிச் பீப்புளுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி ஓரளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறது இந்த பீரியடில் தான் தோன்றுறது இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியிலேயே. இப்போ இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இந்த ரொமான்ஸு, இந்த இம்பாசிபிள் ஹீரோஸ், திடீர்னு ஒரு ஹீரோ 10 பேரை அடிக்கிறது, திடீர்னு அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த மிடில் கிளாஸுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த ரிச் பீப்புள் அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா அவனுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு வேறு வேலை கிடையாது, அவனுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா காட்டில் போகிறது, வேட்டையாடுறது, அப்படி அதனால் அந்த வீர தீர சாகச செயல்கள் புரிகின்றவர்களுடைய கதையை படிக்கிறது, அப்படியே பெரிய ரொமான்ஸை. ஏன்னா அவனுக்கு வேறு வேலை இல்லைல்ல, எப்போ ஏன் ஏதாவது காதல் பண்ணுறது, அதை இதை பற்றி தான் இந்த ரிச் கிளாஸ் பீப்புளுக்கும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு, இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, அவனுக்கு வந்து இந்த இம்பாசிபிளான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிற ஹீரோஸை பற்றியோ ரொமான்ஸை பற்றியோ, அதாவது ரொமான்ஸ் வேணும், காதல்ங்கிறது தேவை தான், ஆனால் அது ரொம்ப அதை போட்டு ரொம்ப படுத்தி எடுக்கிறது இருக்குது பாருங்கள், இது இந்த மிடில் கிளாஸ்க்கு பிடிக்கல. அதே மாதிரி இந்த பிக்கரஸ்க் ஸ்டோரிஸ்னால் ஒருவன் ஒரு இடத்துல இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பான். அப்படி அவன் போகும்போது அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் கதையாக சொல்லுவாங்க. இதுக்கு தான் பிக்கரஸ்க் நாவல் அப்படின்னு பேர். இந்த பிக்கரஸ்க் வந்து அதுவும் இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒருத்தன் வீடு வாசல்னு இருக்கு. நம்ம இப்போ வச்சுங்க, ஒரு ஊருக்கு போவோம், ஒரு வாரம் தங்குவோம், 10 நாள் தங்குவோம், அப்புறம் திரும்பி வந்துடுவோம். இப்போ நமக்கு பேஸ் ஒரு இடம் தானே இருக்க முடியும். இப்படி நீங்கள் ஊராக போய்கிட்டே இருக்க முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல். அதனால அது ரியாலிட்டி இல்லாதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த பிக்கரஸ்க் நாவல் கதைகளெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா இவைகளெல்லாம் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு தான் பிடிக்கும். இந்த நியூ ரீடிங் கிளாஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்க சும்மா பொழுதுபோக்காகவும் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் தான் படிப்பான். ஏன்னா அவனுக்கு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையும் கிடையாது. அதனால் உயர்ந்த வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவனுக்கு எந்த கேருமே இருக்காது, ஜாலியாக இதையாக படிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இவனுக்கு தினசரி வாழ்க்கைக்கு தேவையானதையும் சம்பாரிச்சாகணும். அதே சமயத்தில் அவனுக்கு இப்போ 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வர்றான். வந்த உடனே அப்புறம் சின்ன பொழுதுபோக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் செல் பார்த்துட்டு படுத்துருவோம். ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்போ அவனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன பொழுதுபோக்குன்னா ரீடிங் நாவல்ஸ் தான். அப்போ போய் அவனுக்கு ஒரு சீரியஸான புக்கு கொடுத்தீங்கன்னா அது அவனுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ், அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். இதுக்காகத்தான் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் படிக்கிறான். அதனால ஒரு ஹையர் லெவலில் இருக்க ஹையர் லிட்டரரி ஸ்டாண்டர்ட், உயர்ந்த இலக்கிய தரம் வாய்ந்த புத்தகங்களெல்லாம் படிக்கிறதுக்கு அவனுக்கு பொறுமை கிடையாது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணால் தன்னுடைய சிந்தனைகளை பற்றி, தன்னுடைய குறிக்கோள், தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி, இப்போ யாராவது உங்களுடைய பிரச்சனையை பற்றி காது கொடுத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ஏன்னா ஓம் பிரச்சனை அவன் கேட்குறான், அல்லது ஓம் பிரச்சனை அவன் பேசுகிறான், அப்போ அவனை நமக்கு பிடிக்கும். அது மாதிரி இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இவங்களுடைய குறிக்கோள்கள், இதை பற்றி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும். அதனால் அந்த மாதிரியானதை தான் இவன் படிப்பான். இவனுக்கு ரொம்ப, அதே சமயத்தில் ரொம்ப நீளமான, ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இவனுக்கு படிக்க பிடிக்காது. அதனால தான் இந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய இந்த நியூ ரீடர்ஸ், புதிய வாசிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திருப்தியை உண்டாக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நாவல் என்பது இப்போ தான் பிறக்குது. சொத்து, வெல்த்து, ப்ராஸ்பெரிட்டி, வளம், இதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது பொதுவாக அந்த காலத்தில் பெண்களுக்கே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மிடில் கிளாஸ் பெண்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்டில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கும்.
அதனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரொம்ப வீட்டு வேலைங்களை அதிகமாக செஞ்சுக்கிட்டு, புவர் பீப்புள் அவனுக்கு வேறு வேலை, அவனுக்கு வந்து வீட்டில் வேலை செஞ்சிடணும், வயலில் போய் வேலை செஞ்சிடணும், அவனுக்கு ஃபுல்லாக எங்கேஜ் ஆகிடுவான். ஆனால் அந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலையிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்களுக்கு கையில் காசு இருக்கும், வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்குவாங்க, சில வேலைகளை செய்வதற்கு ஆள் வச்சுக்குவாங்க. அப்போது கொஞ்சம் இவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால இந்த ஃப்ரீ டயத்தை போக்குறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியாக ரீட் பண்ணுறது, புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிற லேடிஸும் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நாவல் என்பது இந்த காலத்தில் ஏற்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய டேஸ்ட், இதை பிரதிபலிக்கிறது மாதிரி இருந்துச்சு. இதில் ரிச்சர்ட்சன் எழுதின பமேலா என்ற ஒரு நாவல் மிக முக்கியமான நாவல். ஏன்னா இந்த நாவல் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. இப்போ பமேலாங்கிறது ஒரு மெய்டு சர்வெண்ட், அந்த பொண்ணை பற்றின ஒரு கதை இது. அதனால் எஜுகேஷன், நியூ ரீடிங் ஆஃப் பப்ளிக் இது தோன்றதுனால தான் நாவல் வருது. ரெண்டாவது காரணம் டெமோக்ராட்டிக் மூமெண்ட். இந்த ரொமான்ஸ் பார்த்திங்கன்னா, ரொமான்ஸுங்கிற டைப்பு வந்து அரிஸ்டோக்ராட்டிக், ரொம்ப வசதியானவனுக்கு தான் அது பொருந்தும். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு டெமோக்ரஸி அதுதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆனால் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் ரொம்ப வசதியானவனுக்கு பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி அதுதான் அவனுக்கு பிடிக்கும், ஆட்டோக்ராட்டிக். அவனுக்கு டெமோக்ரஸி பிடிக்காது. ஏன்னா டெமோக்ரஸிங்கிறது ஜனங்களுக்கான ஆட்சி. ஆனால் அரிஸ்டோக்ராட்டிக் பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறவனுக்கு வந்து ஒரு அரசன் ஆளணும், அரசன், சிற்றரசன், இவன் ஒரு சிற்றரசனாக இருப்பான், இவனுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. இது மாதிரி லைஃப் தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு டெமோக்ரஸி தான் பிடிக்கும். அதனால் இந்த நாவலில் வர கேரக்டர்ஸ் பூராமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அரிஸ்டோக்ராட்டிக்காக இல்லாமல் மாடர்ன் கேரக்டர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் குவாலிட்டி, ஒரு ஜனநாயக பண்புடைய கதாபாத்திரங்களை பற்றி இது சொல்கிறதுனால தான் இவனுக்கு அது ரொம்ப பிடிக்குது. இந்த பீரியடில் தான் கொஞ்சம் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப வளருது. அப்படி வளர்கிறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப அதிகமாகறாங்க. அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு சோஷியல் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவர் கிடைக்குது. அப்போ தனக்கு சோஷியல் பவர் கிடைக்குது, பொலிட்டிக்கல் பவர் கிடைக்குது, நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் தோன்றுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே டெமோக்ராட்டிக் குவாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் மொராலிட்டி மேலே, மொராலிட்டி, சென்டிமெண்ட், ரியாலிட்டி இதில் தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ரொம்ப அரிஸ்டோக்ராட்டிக்காக போயிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரொம்ப மொராலிட்டியெல்லாம் இருக்காது. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், அதில் எல்லாம் இந்த அரிஸ்டோக்ராட்டிக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவனுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவன் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம், யாரை வேணாலும் சைடில் வச்சுக்கலாம். அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை அப்படி தான் போக்குற மாதிரி தான் இருப்பான். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது மாதிரி செட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு மொராலிட்டி முக்கியம், சென்டிமெண்ட் உணர்வு முக்கியம், ரியாலிட்டி அது முக்கியம். அதனால தான் இந்த நாவல்களில் எல்லாத்துலேயுமே இந்த டைப்பு டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டு வளர்ந்ததுனால நாவலும் வளருது. அடுத்தது கிளாசிசம் அண்ட் ட்ரெடிஷன், இது வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதுவே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த காலத்துல எல்லாம் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளுக்கு சும்மா பொழுது போகாது, அதனால் அவன் கிளாசிக்ஸை ரசிப்பான். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவன் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஆகணும், 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஆகணும், மீதி இருக்கிற 1 மணி நேரம் 2 மணி நேரம் சும்மா பொழுது போக்கணும். அவன் பொழுது போக்கணும்னா ஒரு லைட் ரீடிங்காக தான் இருக்கணுமே ஒழிய ஒரு ஷேக்ஸ்பியர்னுடைய ட்ராமா, ஒரு ஸ்பென்சர்னுடைய எப்பித்லோமியான், புரத்லோமியான் இதெல்லாம் அவனுக்கு படிக்கிறதுக்கு முடியாது, டைமும் இருக்காது, அதை ரசிக்கவும் அவனுக்கு முடியாது. அதனால தான் இந்த கிளாசிசம், ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியமாக எழுதப்படுகின்ற பழைய இலக்கியங்களெல்லாம் இவங்க அவ்வளோவா ஒதுக்கி தள்ளிட்டு புது இலக்கியமாக நாவலுக்கு இவங்க வர்றாங்க. அடுத்தது நியூ ப்ரோஸ் ஸ்டைல். இப்போ அந்த காலத்தில் பழசெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோஸ் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போது ரொம்ப கடினமான வார்த்தைகளை போட்டு கடினமான நடை. நீங்கள் திருவி கல்யாண சுந்தரம், திருவிக்க என்று சொல்கிறோம் இல்லையா, அவருடைய தமிழை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பேரா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஹார்ட் வேர்ட்ஸாக போட்டு எழுதுவார். ப்ரோஸ் தான், ஆனால் அந்த உரைநடை கூட ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போது ஒரு கடினமான உரைநடையும் போது திருவிக்கா ஒரு நல்ல தமிழ் எழுத்தாளர்னு சொல்கிறதோட எல்லாம் நிறுத்திக்குவானே ஒழிய எவனுமே திருவிக்கா அந்த தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் கூட சிலபஸ் வச்சா கொஞ்சம் படிப்பான், மீதெல்லாம் யாரும் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹார்ட் ப்ரோஸ் ஸ்டைல். இப்போது இந்த பீரியடில் நாவல் வரும்போது ஒரு நியூ ப்ரோஸ் ஸ்டைல் தோன்றுது.
இது சாதாரண மனிதர்கள் படிக்கின்ற, சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை, சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு சாதாரண நடையில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து. அது அப்படி சுற்றி வளைச்சலாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் அந்த ஸ்டைல். இதில் பொயட்டிக்காக இருக்காது, அப்படி சுற்றி வளைச்சி போகிறது, ஒரு ஹை ஸ்டைலு, இதெல்லாம் இவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. 18ஆம் நூற்றாண்டில் எடிசன் அண்ட் ஸ்டீல், கோல்ட்ஸ்மித் இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஸ்டைலில் எழுதுறதுல பெரிய ஆட்கள். இப்போ நீங்கள் கோல்ட்ஸ்மித்தினுடைய இந்த விக்ரம் வேக்ஃபீல்ட்லாம் சாதாரணமாக ஓரளவுக்கு சுமாரான ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் கூட நீங்கள் கோல்ட்ஸ்மித்தினுடைய விக்ரம் வேக்ஃபீல்ட் நாவலை நீங்கள் எடுத்து படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ரீசன் த டிக்ளைன் ஆஃப் ட்ராமா. இப்போ ஒன்று அழிஞ்சு இப்போது இன்னொன்று புதுசாக தோன்றணுன்னா ஒன்று பழசு அழியணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய ஊரில் ட்ராமா போட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய ட்ராமா நடக்கும், சினிமா தியேட்டரும் இருக்கும், ஆனால் ட்ராமாவும் போடுவாங்க. அதாவது ட்ராமா அழியிற பீரியட் அப்போ தான் நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ட்ராமாவில் நான் ட்ராமா நிறையா பார்த்துருக்கேன். நிறைய ட்ராமா நடத்துகிறவங்களே நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அவங்க ஊருக்கும் வந்து ட்ராமாவெலாம் போடுவாங்க. பெரிய டவுன்லலாம் ட்ராமா தியேட்டர்ஸே இருக்கும், அங்கே தான் அவங்க வந்து போடுவாங்க. நான் நிறைய ட்ராமா பார்த்துருக்கேன். அப்புறம் சினிமா அதிகமாக வர ட்ராமா கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு போச்சு. அப்போ ட்ராமா ஒழியுது, சினிமா வருது. இப்போ வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸு அது இதுன்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் வீட்லேயே அவன் சினிமா பார்த்துக்கிறான். அப்போ தியேட்டர் சினிமா அடிபட்டு போதா இல்லையா? ஆனால் இப்போ என்ன, சினிமாவை இன்னொரு ஃபார்மில் பார்க்குறான், ஆனால் சினிமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் முன்னே இருக்கிற அளவுக்கு குறையுது. அப்போ ஒரு ஃபார்ம் வரும்போது இன்னொரு ஃபார்ம் போகும். இப்போ ட்ராமா ஒழிஞ்சு போச்சு, அந்த இடத்த நாவல் பிடிக்குது. இப்போ ட்ராமாவில் பார்த்திங்கன்னா நிறைய ரொமான்ஸ் ஜாஸ்தி இருக்கும், சிவல்ரி அதிகமாக இருக்கும். அதனால் ட்ராமா குறையுது, அந்த இடத்த நாவல் பிடிச்சிக்கிச்சு. இப்போது ரினைசான்ஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா ட்ராமா தான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர். இதில் ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அன்நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப லேட்டஸ்ட்டு ரீஸ்டோரேஷன் பீரியட்லலாம், மறுமலர்ச்சி காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் இயற்கைக்கு புறம்பான ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்களெல்லாம் ரொம்ப ட்ராமாவில் காட்டிகிட்டே இருப்பான். அதனால் ட்ராமா பார்க்குறது குறையுது. அது குறைஞ்ச உடனே அந்த இடத்த 18ஆம் நூற்றாண்டில் நாவல் பிடிச்சிக்குது. இப்போது நாவலில் பார்த்தீங்கன்னா 4 பேர். ஒருத்தன் ரிச்சர்ட்சன், இன்னொருத்தன் சாமுவல் ரிச்சர்ட்சன், இன்னொருத்தன் ஹென்ரி ஃபீல்டிங், ஸ்மாலட், ஸ்டர்ன். இந்த 4 பேரையும் தான் நாவலினுடைய 4 வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த நாவல் என்ற புதிய இலக்கிய வடிவத்தைக்கு ஒரு முதிர்தன்மையை உருவாக்கி, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் சின்னது இருக்கும், ஆனால் அது ஒரு நல்ல ஒரு மச்சூர்டாக ஒரு நாவலை பற்றி கொண்டு வந்தது இவங்க தான். இந்த 4 பேர் தான் முன்னாடி முதல்ல இவங்க தான் இங்கிலாண்டினுடைய புகழ். ஏன்னா நாவல் ஒன்றுங்கிறது இந்த உலகத்திற்கே நாவல் என்ற வடிவத்தை கொடுத்தது இங்கிலாந்து இல்லையா? அதை கொடுக்கறதுக்கு இந்த 4 பேர் தான் முக்கியமான காரணம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சாமுவல் ரிச்சர்ட்சனுடைய பக்கம் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஹென்ரி ஃபீல்டிங், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன் இந்த 3 பேரை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் அதர் நாவலிஸ்ட்ஸ் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்போ இருந்த கொஞ்சம் ப்ரோஸ் இதை மாத்திரம் பார்த்தா முடிஞ்சு போயிடும். ஸோ இன்னொரு 2 வீடியோ நான் இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனை நான் போடுவேன். அடுத்தது இப்போ சாமுவல் ரிச்சர்ட்சன், இவருடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ். இவர் 1689 டர்பிஷயர் என்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. இவங்க அப்பா ஒரு ஜாயினர். எனக்கு ஆக்சுவலாக ஜாயினர்னால் என்னன்னு தெரியல. ஏன்னா ஜாயினர்னால் யாராது அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போது போட்டிருக்கு ஜாயினருங்கிறவர் ஒரு கார்பெண்டர். அதாவது வுட்டில் சின்ன பகுதிகளாக இது பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறாங்க இல்லையா, அதான் ஜாயின் பண்ணுறவன், அதான் ஜாயினர். அப்போ ஜாயினர், அந்த காலத்தில் ஜாயினருங்கிறவன் கார்பெண்டராக இருந்திருக்கான். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோட்டார் கார், இது கூட பல்வேறு விதமான சின்ன பொருட்களெல்லாம் தூக்கி ஒன்றா அசம்பிள் பண்ணுறான்.
இப்போ மாடர்ன் சென்ஸில் எடுத்துக்கிட்டால் ஒரு ஜாயினருங்கிறவன் ஒரு மோட்டார் காரை உருவாக்குறவனா கூட இருக்கலாம். ஆனால் நம்ம பேசுகிறது 1689 அந்த காலத்தில் ஜாயினர் என்பது யாரை குறிக்கும்? கார்பெண்டரை தான் குறிக்கும். இவருக்கு பெருசாக ஒன்றும் ஸ்கூலில் காலேஜிலலாம் போய் ரொம்ப படிக்கலை, எஜுகேஷன் ரொம்ப குறைச்சேன். ஆனால் இவருக்கு பிறப்பிலேயே லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இவருக்கு இன்பார்ன் டேலண்ட். அவர் இவரோடு பிறந்த ஒரு பெரிய ஒரு திறமை, டேலண்ட்டு லெட்டர் ரைட்டிங் எழுதுறது தான். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊரில் நிறைய படிக்காத பெண்கள் இருப்பாங்க, ஆனால் ஒர்க்கிங் கிளாஸ் எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க, ஆனால் ஜாஸ்தி படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பீரியடில் தான் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் வளருது. அப்போ அந்த பிஸ்னஸ் அல்லது இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருக்காங்களே பெண்கள், அவங்களுக்கு அவ்வளோவா தே ஆர் அன்லெட்டர்ட்னா படிக்காதவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த படிக்காத வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு லவ் வரும். கூட வேலை பார்க்குறவன் அந்த முதலாளி லவ் பண்ணுவாங்க. ஆனால் லவ் பண்ணால் அப்போது அந்த லவ்வை வெளிப்படுத்துகிற ஒரு மெத்தட் வந்து லெட்டர் தான். அவங்களுக்கு லெட்டர் எழுத தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜான்சன் இவன் ரிச்சர்ட்சன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனை கூப்பிட்டு தம்பி இருந்துறான் காசு வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவனை தான் லெட்டர் எழுத சொல்லுவாங்க. அப்படி லெட்டர் எழுதும்போது அவங்களுடைய அந்த அன்எஜுகேட்டட் விமன் அவங்களுடைய உள்ள உணர்வுகள் இருக்கு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இப்படியெல்லாம் எழுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சி, அந்த காதல் என்ற அந்த உணர்வு, அந்த படிக்காத வேலை செய்கின்ற அந்த பெண்களினுடைய உள்ள கிடக்கை, அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த காதல் அது இவருக்கு நல்ல உள்ளத்தில் இவர் வாங்கிக்கிட்டார். அப்படி எழுதி 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 இவனுக்கு அது ட்ரெயின் ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவனுடைய நாவல்ஸ்லாம் ரொம்ப அருமையாக அதை இவர் ரொம்ப டீல் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த பெண்களோட அவங்க காதல் விஷயத்தெலாம் இவரோட பேசுகிறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்ல நெருக்கம் இருந்தால் தானே சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால் அவங்களுடைய மேனர்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், இவருடைய வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாத்தையும் இவர் வந்து ரொம்ப நுட்பமாக கவனிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இவர் ஒரு பிரிண்டர்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. அந்த பிரிண்டர்கிட்ட இவர் வேலை செஞ்சார். கடைசி வரைக்கும், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இவர் ஒரு பிரிண்டராகவே வாழ்ந்து செத்து போயிட்டார். இவருக்கு 50 வயசு ஆகும்போது இவருக்கு ரொம்ப சிறப்பான லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கார். அப்போது அந்த லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் மொராலிட்டி, அந்த லெட்டர் ரைட்டிங்கிறது ஒரு பெரிய லிட்டரரி ஆர்ட் இல்லையா. இப்போ டாக்டர் மு வரதராசனார் அவர் எழுதின அன்னைக்கு, தம்பிக்கு அப்படிங்கிற மாதிரியான, அப்படி அன்னைக்கு அப்படின்னா லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த புத்தகங்கள்லாம். அன்னைக்கு, நண்பருக்கு, தம்பிக்கு, இப்படிலாம் அவர் நிறைய புக் எழுதியிருக்கார். அது மாதிரி 50களில் இவர் எழுதின லெட்டர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அதனால் ஒரு பப்ளிஷர், ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறவர் இவரை அணுகி, நீங்கள் நிறைய ஒரு சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதி கொடுங்க, நான் அதை புத்தகமாக பதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவரும் லெட்டர்ஸ் எழுதினார். அப்போ லெட்டர்ஸ் எழுதும்போது சும்மா அன்னைக்கு அப்படி ஒரு லெட்டர் எழுதுவார். லெட்டரில் இருந்து என்ன எழுதுறது, சாதாரணமாக நம்ம ஒரு லெட்டர் எழுதுனா ஒரு பக்கத்தில் எழுதுவோம், அவ்வளோதான். இவர் என்ன பண்ணார்னா, இந்த லெட்டர்ஸ்லாம் இவருக்கு தெரிஞ்ச, இவருடைய வாழ்க்கையில் சுற்றி நடந்த ரியல் ஸ்டோரிஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அந்த லெட்டர்ஸ்குள்ளே புகுத்தி இவர் லெட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தார். அதனால் அந்த லெட்டர்ஸை படிக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இவர் வாழ்க்கையில் பார்த்து இப்போ எத்தனையோ பேருக்கு லவ் லெட்டர்ஸ் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த லவ் வந்து தோற்று போயிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், தோற்றவங்க வாழ்க்கை எப்படி போச்சு, ஜெயித்தவங்க வாழ்க்கை எப்படி போச்சு, தோற்றவங்க பின்னாடி ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயித்தவங்க பின்னாடி தோற்றுருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா. காதலில் தோற்றவன் பின்னாடி தோற்றுருப்பான், அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய ஜெயிச்சிருவான். காதல் ஜெயிச்சிருப்பான், ஆனால் பின்னாடி அவன் வாழ்க்கையை நாசமாக போயிருக்கான் அந்த காதல்னாலேயே. இப்போ இதெல்லாம் அவன் பார்த்துருப்பான்ல. இந்த கதைகளெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா, இவருடைய பூத்தி நிறைய லெட்டர்ஸ் எழுதினார். இதெல்லாம் ட்ரூ ஸ்டோரியாக இருந்ததுனால இப்போ இதே மாதிரி தானே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினே இருக்கும். அவனை இங்கே காதலிப்பான், அவனுக்கும் தோற்று போயிருப்பான், அவன் ஜெயிச்சிருப்பான், அவன் வாழ்க்கை தடம் புரண்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்கிறதுனால இவன் எழுதின லெட்டர்ஸ் படம் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இவர் எழுதின முதல் நாவல் பமேலா. இது 1740 to 41 எழுதினார். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரியல் ஸ்டோரி தான். ஆனால் இன்னாரை பற்றி அப்படின்னு சொல்லாத ஒரு ரியல் ஸ்டோரி.
இதில் ஒரு பமேலா என்ற ஒரு வீட்டில் வேலை செய்கின்ற ஒரு பெண்ணு, அவள் தான் ஹீரோயின். அவள் கடைசியில் நல்லா ஒரு திருமணம் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது. அது மாதிரியான ஒரு கதை இது. இந்த நாவல் வெளியில் வந்த உடனே பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அதில் ஒரு மாரல் இருந்துச்சு, ஒரு சமூக அக்கறையும் மொராலிட்டி ரெண்டுமே இதில் கலந்து இருந்ததுனால இது பிடிக்கும். இது எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. இது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இதில் அந்த பமேலா என்ற கேரக்டரை ரொம்ப அருமையாக இவர் சித்தரிச்சிருப்பார். இதனுடைய கதை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். இதுதான் முதல்ல எழுதப்பட்ட ஃபஸ்ட் நாவல் இந்த மாடர்ன் சென்ஸ், நவீனத்தில் எழுதப்பட்ட முதல் நாவல் என்பது பமேலா தான். அடுத்தது இவர் எழுதின ஒரு மாஸ்டர் பீஸ்னால் இவருடைய மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னா அது கிளாரிசா ஆர் த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி. இது அடுத்து இவர் எழுதின நாவல். இந்த நாவல் 8 வால்யூமில் எழுதியிருக்காரு. 1747 48 இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஒரு சென்டிமெண்டல் நாவல். இந்த பூரா மனிதர்களுடைய சென்டிமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கு. இந்த நாவல் வெளியில் வந்த உடனே இவருக்கு அந்த ஐரோப்பா கண்டம் முழுவதும், ஐரோப்பாங்கிறது சின்ன நாடுகள், இங்கிலாண்டை சுற்றி இருக்கக்கூடிய இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, நெதர்லாண்டு, ஹங்கேரி, ஃப்ரான்ஸு, இதெல்லாம் பக்கத்தில் இருக்க சின்ன நாடுகள். இதான் எல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐரோப்பா கண்டம் முழுவதும் இவருக்கு மிக புகழை ஈட்டி தந்தது இந்த நாவல் தான். ஸோ இது இன்றைக்கும் 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு மிக சிறந்த நாவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாவல் கிளாரிசா ஆர் த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடியை சொல்லலாம். இதில் வரக்கூடிய கிளாரிசா என்ற கதாபாத்திரத்தை ரொம்ப பேத்தாஸ்னால் அப்படியே பாவமாக இருக்கும். இந்த டெஸ் ஆஃப் த டர்பவெல்லஸ்னு தாமஸ் ஹார்டியினுடைய நாவல் படிச்சிங்கன்னா அந்த டெஸ் என்ற அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அது மாதிரி இந்த கிளாரிசாவினுடைய பரிதாபகரமான வாழ்க்கை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவளுடைய நேர்மை, இதெல்லாம் அப்படியே ரொம்ப மைன்யூட்டாக சித்தரிச்சிருப்பார். அதே சமயத்தில் இந்த நாவலில் வரக்கூடிய லவ்லேஸ் என்ற ஒரு வில்லன், அவன் ஒரு வில்லன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ்லேஸ் என்ற கேரக்டரையும் இதில் அருமையாக சித்தரிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, இவர் ஒரு அரிஸ்டோக்ராட்டினுடைய வாழ்க்கையை ஒரு சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் மூலமாக ஒரு கதையாக எழுதினார். அது 1754 வந்துச்சு. இதுக்கு பேர் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன். இந்த 3 தான் இவருடைய மிக சிறந்த ஒர்க். இந்த நாவலினுடைய ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படின்னா, இப்போ மாடல் அரிஸ்டோக்ராட்டிக் மேனர்ஸ் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுடைய வர்ச்சூஸ் நற்குணங்களும் கலந்துருக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கமலஹாசன் ஒரு நாவலில் படிச்சிருப்பான், அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் அந்த சீட்டு விளையாடுறதுல போய் தன்னுடைய மிகப்பெரிய சொத்தெல்லாம் இழந்துட்டு ஆனால் அவன் பிறந்தது அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் இருப்பான். ஏகப்பட்ட காடு கரைன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இழந்துருவான். இவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் இவனை ஏமாற்றி எழுதி வாங்கிக்குவாங்க. அந்த நாவலில் இவன் பிறந்தது அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுடைய மைண்ட் தான் அவனுக்கு ரொம்ப இருக்கும். அது மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த சார்ல்ஸ் கிராண்டிசனில் அவனுக்கு அரிஸ்டோக்ராட்டிக் மாடல் அண்ட் மேனர்ஸ் இருந்தாலும் இவனுடைய வர்ச்சூஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுடைய வர்ச்சூஸ் இவனுக்கு இருக்கும். லிமிட்டேஷன்ஸ், இவருடைய நாவல்களில் என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது. அதாவது இவர் ஃபஸ்ட்டு நாவலிஸ்ட்டு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இவருடைய நாவல்களில் சில குறைபாடுகள் இருக்கும். என்ன அது அப்படின்னா, இவருக்கு எல்லா இப்போ நீங்கள் சாசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஒரு அந்த மாங்கை பற்றி சொல்லுவார், ஃப்ரையரை பற்றி சொல்லுவார். அதாவது நீங்கள் சர்ச்சில் இருக்கக்கூடிய உயர்ந்த கேரக்டரை பற்றியும் சொல்லுவார், தாழ்ந்த கேரக்டரை பற்றியும் சொல்லுவார். ஒரு சமையல்காரனை பற்றியும் சொல்லியிருப்பார், ஒரு பெரிய நைட்டை பற்றியும் சொல்லுவார், அப்புறம் அவனுடைய சன்னை பற்றியும் பேசியிருப்பார், ஒரு ப்ராஸ்டியூட்டை பற்றியும் பேசுவார், ஒரு குதிரை ஓட்டுறவனை பற்றியும் பேசுவார். இப்படி இவருடைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா டைப்பும் இருக்கும் இவனுடைய கேரக்டரில். ஆனால் நம்ம ரிச்சர்ட்ஸனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட், இன்கம்ப்ளீட்.
இவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கேரக்டரையும், அதாவது பணக்காரன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்லவனும் இருப்பான் இல்லையா. அப்போது இவருடைய ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து ஹிஸ் நாலேஜ் ஆஃப் ஹியூமன் கேரக்டர் வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அப்பர் கிளாஸை பற்றின பெருசாக இவருக்கு நாலேஜ் ஜாஸ்தி இல்லை. இவருடைய ஜென்ரலாக இவருடைய கேரக்டர்ஸ் பூராமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும், அதாவது ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸு, ஆனால் இவர் டீல் பண்ண விதம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் அன்நேச்சுரலாகவும் போயிடுச்சு. அதே சமயத்தில் இந்த உலகத்தை பற்றின இவருடைய ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் அப்படின்னா நேரடியாக நாமே போய் அனுபவத்தில் சேகரிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ்னு பேர். இப்போ நான் நிறையா புத்தகம் படிச்சிருக்கேன்னு வச்சுங்க, நிறையா புத்தகம் படித்து அந்த புத்தகத்தினுடைய நாலேஜ் இருக்கும். இந்த புத்தகத்தில் வரக்கூடிய இந்த கதாபாத்திரம், இவனுடைய கேரக்டர், இது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரியலாக ஒரு ப்ராஸ்டியூட் எப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு ப்ராஸ்டியூட் கூடயே கொஞ்ச நாள் அப்படியே பழகி, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பார்க்க யாரோ வருவாங்க, இவங்க பணத்துக்காக என்ன செய்கிறாங்க, அதை தாண்டி இவங்ககிட்ட என்னென்ன நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் நமக்கு நல்ல பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா தான் அவங்களுடைய மைண்ட். பொதுவாக ப்ராஸ்டியூட்னாவே ஐயோ ஒழுசல் மோசம் அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு கட்டத்துக்காக இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதில் எவ்வளோ நோபலாக அவங்க இருக்கிறவங்களாம் அதில் இருப்பாங்க இல்லையா. அதைத்தான் அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ்னு பேர். நம்மளாம் என்ன பண்ணுவோன்னாக்கா, ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி படிச்சுட்டு, ஏதோ ஒரு பேப்பரை படிச்சுவிட்டு, ஏதோ ஒரு மேகசினை படிச்சுவிட்டு, இப்படி தான் எல்லாருமே இருப்பான், சினிமாக்காரனா இப்படி தான் இருப்பான், இவன்னா இப்படி தான் இருப்பான், ஒரு இந்த வேலை தொழில் செய்கிறவனா இப்படி தான் இருப்பான்னு நீங்களாம் ஒரு நாலேஜ், நமக்கு ஒரு அறக்குறை நாலேஜ், அதாவது எவனோ எழுதுனதை படிச்சுவிட்டு இப்படி தான் இது இருக்குன்னு நாம யூகிச்சுக்கிற நாலேஜ். இப்போ நம்ம நாலேஜ்னால் செகண்ட் ஹேண்ட் நாலேஜ். இது பிரயோஜனப்படாது. அது நமக்கு எப்பயுமே அவங்களோட ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல விவசாயியோட கூடவே இருந்து அவன் எவ்வளோலாம் கஷ்டப்படுறான், அவன் பிள்ளைங்களை எப்படிலாம் படிக்க வைக்கிறான், அவனுக்கு பிள்ளைங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசம், அவனுக்கு கல்வியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், சில சமயங்களில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான தன்மைகள், இதெல்லாம் அவன் கூட இருந்து பார்த்தா தான் நமக்கு புரியும். இதுதான் ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ்னு பேர். இவருக்கு அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் வந்து ரொம்ப குறைச்ச. ஒரு நல்ல லிட்ரேட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தன் அவர் கூட எனக்கு நான் நட்பாக கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அவருக்கு இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சாதாரண மக்கள் அவர் வந்து பெரிய ஒரு ஞானபீட விருது வாங்கின ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். ஆனால் அவர் கூட யார் வருவான்னா, ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் எங்கள் தஞ்சாவூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் போய் மீட் பண்ணுவோம். அவரோட அந்த ஒரு நாள் 2 நாள் கூடவே தங்கியிருப்பேன். அவர் கூட வருவாங்க, ஒரு 4-5 பேர் வருவாங்க. 4-5 பேர் யாரான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஆளாக இருப்பான். அவன் தான் அவருடைய நட்பாக இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் அவரை பார்க்குறதுக்கு பெரிய ஒரு காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் அவர் வருவார். ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவன் அப்படியும் 1-2 பேர் வருவான். இந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனால் எல்லோரும் சமமாக தான் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் சமமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் பெரிய கோடீஸ்வரங்கிறதுனால அவனுக்கு ஒரு பெரிய இது கிடையாது, இவனுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு அந்த மாதிரி சாதாரண மனிதர்களோட பேசி அவனுடைய உணர்வுகள், எண்ணங்கள், கஷ்டம், இதெல்லாமே அவருக்கு அந்த நாலேஜ், ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் இருக்குது. இவனுக்கு அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் இல்லை. அதே சமயத்தில் இவனுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவ்வளோ இல்லை. நீங்கள் என்னதான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஹியூமரஸ் டச் இருக்கணும் இல்லையா. நீங்கள் பழைய ரஜினிகாந்த் படம் பூரா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம்னா எல்லாத்துலேயுமே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். இவரே ஒரு ஹியூமரஸ் ரோல், அதாவது பக்கத்தில் ஒரு விவேக்கையோ அல்லது பக்கத்தில் ஒரு வடிவேலுவையோ கூட வச்சுக்கிட்டு அவனை ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு அவனோட சேர்ந்து இவரை ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய காமெடியெல்லாம் நிறைய நடுவில் இருக்கும். அந்த காமெடியெலாம் இருந்ததுனால தான் அவருடைய அந்த பழைய படங்கள்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்லாம் அந்த காமெடி எலிமெண்ட்டே ரொம்ப இருக்காது. பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவங்ககிட்ட அந்த ஹியூமர் வந்து ரொம்ப வீக். இவருடைய நாவல்ஸ் வந்து ரொம்ப நீளமாக எழுதியிருப்பான். அதனால இந்த கிளாரிஸா பார்த்தீங்கன்னா 8 வால்யூமில் எழுதியிருக்கான் இல்லையா. அவ்வளோ நீளமாக எழுதுனா படிக்கிறவங்க எங்கள் அப்பா பொன்னியின் செல்வன் சிறந்த நாவல்னு எல்லாரும் சொல்லுவான். ஆனால் படித்தவன் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். சினிமா பார்த்துட்டு வந்து படித்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒழிய இந்த ரியலாக அந்த நாவல் எல்லாரும் வீட்லேயும் இந்த புக்கு இருக்கும், எல்லோரும் வாங்குவாங்க. ஆனால் உண்மையாக எல்லாத்தையும் படித்தவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறைச்சலாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப லென்த்தி. அதே சமயத்தில் வெர்போஸ்னால் இந்த விஷயத்த 2 லைனில் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு பேரா முழுவதும் நீளமாக பேசிக்கிட்டு இருப்போம். அதான் வெர்போஸ்னு பேர். இவருடைய
மாரலைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வியரினஸாக இருக்கும். நீங்கள் மொராலிட்டி வாழ்க்கையில் தேவை, ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு உங்களுடைய மொராலிட்டிங்கிறது என்ன இருக்கும்? சின்ன சின்ன இடங்களில் சில ஓவர்லேப் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அது மாதிரி தான் இருக்கணும். இவருடைய சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். மாரலைசிங் ரொம்ப வியரியாக இருக்கும். இவருடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல்னு இவருக்கு கிடையாது. இவருடைய ஸ்டைலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப இலாபரேட்டாக பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப நீளமாக பேசிகிட்டு இருப்பார். இது இவருடையது. இவ்வளவு குறைபாடுகள் இவர்கிட்ட இருந்தால் கூட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் நாவலில் மிக உயர்ந்த இடம் ரிச்சர்ட்சனுக்கு இன்றைக்கும் உண்டு. ஏன்னா இங்கிலீஷ் ஃபிக்ஷனில் சென்டிமெண்டலாக முதல்ல உள்ள பூத்தை அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண வச்சவர் இவர் தான். இவருடைய ஃபெமினைன் கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்த நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னுதாரணமாக இவருடைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இவருடைய ஃபீமேல் கேரக்டர்ஸை வச்சு தான் பின்னாடி வந்தவங்கலாம் ஃபீமேல் கேரக்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. எனவே ஒரு ஃபெமினைன் ட்ரெடிஷன், ஒரு பெண் கதாபாத்திர பாரம்பரியத்தை உருவாக்கி கொடுத்தவர் இவர் தான். பின்னாடி வந்த ஃபேனி பர்னி, ஜான் ஆஸ்டின் இவங்களெல்லாம் இவருடைய பெண் கதாபாத்திரத்தை பின்பற்றி தான் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் இருக்கும். அதனால் இவர் ஒரு அவங்களாம் இவருக்கு கடன் பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எழுத்துக்கு இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறார். தேங்க்யூ.